ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்கு பொரியல் தான். அதாவது கொஞ்சமும் சுனைப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கறிக்குழம்பை விட மிஞ்சும் அளவுக்கு இந்த சேனக்கிழங்கு பொரியலை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சேனக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் சேனக்கிழங்கு எடுத்து இந்த ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் வெட்டக்கூடாது. நம்ம சேனக்கிழங்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய கிழங்காக இருக்கணும், அது மாதிரி நல்ல விளைஞ்ச கிழங்காக இருக்கணும். அல்லது இந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் சொனச்சாப்பில் இருக்கணும். ஆனால் டேஸ்ட்லேயே நல்லா இருக்கிறது சேனக்கிழங்கு தான் இங்கே இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் ஊர்களில் சொல்லுவாங்க கைப்புளி கொஞ்சம் ஊற்றினாக்கி அந்த சொனைப்பு தன்மை இருக்காது அப்படி சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. கிழங்கு கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கிழங்குக்கு தேவையாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதோட பார்த்திங்கன்னா இந்த கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது 80% குக் ஆகட்டும். கிழங்கு வேகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த பொரியலுக்கு பார்த்திங்களா இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறதுல பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், நல்ல மிளகு 1 டீஸ்பூன், சின்ன ஜீரகம் 1 டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அதாவது மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் எரிப்புக்கு வத்தல் பொடி, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ ஃபஸ்ட்டில் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு, சின்ன ஜீரகம் இதை போட்டுக்கலாம். இது வறுபடட்டும். இதோட நம்ம பொடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம துருவிய தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் நல்லமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் மாறும்படியாக கொஞ்சம் இந்த எண்ணெயில் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தே அரைக்கணும். கிழங்கு இப்போ 80% வெந்துருச்சு. குத்தி பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இதை வடித்து இந்த கிழங்கை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நம்ம குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இது 80% தான் வெந்திருக்கு. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், கருக விடாமல் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சிவக்க வறுப்படணும். அப்போ தான் அந்த கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் போட்டு கிழங்கை நல்லா வறுத்து எண்ணெயில் எடுத்தாச்சு. இப்போ இதில் மீதி எண்ணெயில் நான் 1 ஸ்பூன் மட்டும் இதில் வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து வச்சுருக்கேன். இதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் வேகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேகட்டும் நல்லா. இப்போ இதில் 15 பொடி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், பொடிசாக நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு பொடி வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம இதோட இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கிழங்குல நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேக விடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தான், பச்சை ஸ்மெல் அதிகமாக இல்லை. இப்போ நம்ம இதில் ஜாரை கழுகி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
ஒரு அரை கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். இனி இந்த மசாலா இப்படி கொதிக்கட்டும். இதில் நம்ம இந்த நேரத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கணும். உப்பு சரியில்லைன்னா உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். வேகட்டும் மசாலா கொஞ்சம். உப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ இனி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்க இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துடணும். அது மாதிரி இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கும் போதும் உப்பு சேர்த்துடணும். உப்பு அதனால் கரெக்டாக இருக்குது. இதை நம்ம வந்து இப்படி ஒரு 2 மினிட்ஸ் இப்படி கிளறி விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். கறிக்குழம்பை மிஞ்சி அளவுக்கு அருமையான டேஸ்டியான சேனக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். அப்போனா ரொம்ப வாசமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம், அப்புறம் பருப்பு சாதம், எல்லா குழம்புகளுக்கும் இது வந்து மேட்ச் ஆகும். இந்த சேனக்கிழங்கு பொரியல் வந்து அப்புறம் இதோட வந்து சப்பாத்தி, ரொட்டி இதை வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.